இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்களேன். இதை பார்த்ததுமே எது உங்க மைண்டுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு? சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஆளோட முகம் ஞாபகத்துக்கு வரலன்னு. அந்த மனுஷன் கஜனில பண்ண அந்த விஷயத்த இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ இந்த டைம் ரீக்ரியேட் பண்ணா சூர்யாலாம் ஒரு ஆளாங்க, நான் பண்ணதே அப்படியே காப்பி அடிச்சு அந்த மூவில வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் திவாகர். உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் இந்த ஆள் சொல்லிட்டு சுத்தி திரியாருங்க. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு நல்லா வருது, என்ன நானே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். உண்மையாவே இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? சிம்பிளா அந்த இன்ஸ்டாகிராம்ல மீம் போடுற அந்த கிரியேட்டர்ஸ் தான். இங்க எவ்வளவு பேர் தனக்குள்ள எவ்வளவு திறமைகளை வச்சுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரையும் வளர்த்து விடுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா எவனாவது பைத்தியகாரத்தனமா லூசுத்தனமா ஏதாவது பண்ணிட்டானா அவன் இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் மீம் போட்டே பெரிய ஆளா வளர்த்து விட்டுறீங்க. இது என்ன லாஜிக்னே சத்தியமா எனக்கு புரியலங்க. பொதுவான அந்த பாடி ஷேமிங் ஒரு ஆளை தப்பா பேசுற ஆளே கிடையாது. ஆனா எனக்கு என்னமோ இந்த ஆளை பார்த்தா மட்டும் செம காண்டாகுது. ரீசெண்டா நம்ம ஆக்டர் சூரிய படிப்பறிவு இல்லாதவன் அப்படின்ற மாதிரி பேசுறதும், நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன், 30 லட்சம் வாங்கிட்டு தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றதும், எனக்கு பின்னாடி ஒரு ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறதும் இந்த ஆள் பண்ற அலும்பல தாங்கவே முடியலங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ சத்தியம் பண்ணி சொல்லு நீ பைத்தியம் இல்லன்னு, உண்மையா நீ பைத்தியம் தானே, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இவர் மேல எனக்கு பர்சனலாம் எந்த ஹேட்டும் கிடையாது. ஆனா இவர் பண்ற ஒரு சில விஷயங்களை பார்த்தா மட்டும் செம்ம கடுப்பாகுதுங்க. இந்த ஆளை வளர்த்து விடாம இருந்தீங்கன்னா இந்த பிரேம பாக்குறப்போ நமக்கு அது பயங்கர கூஸ் பம்ஸா இருந்திருக்கும். இந்த ஆளோட முகம் ஞாபகத்துக்கு வந்திருக்காது. இப்ப இதை பார்த்தாலே அதனால ஞாபகம் வருது. என்னத்தான் சொல்ல ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லைங்க. நேத்து நம்ம தலைவன் ஆக்டர் சூர்யாவோட பர்த்டே முன்னிட்டு கருப்பு மூவிக்கான டீசரை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த டீசரை ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யாவை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் டீசர் கட்டே பண்ணிருந்தாங்க. அது பாக்குறதுக்குமே செம்மையா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிலாம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த கருப்பு மூவியோட டீசர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டைல்ல ஃப்ரேம் பை ஃப்ரேமா பிரேக் டவுன் பண்ண போறோம். ரைட்டுங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட ட்ரெண்டிங் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருப்புன்ற மூவியோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி டீசர் ஃபுல்லாவே கருப்பு சாமியோட ரெஃபரன்ஸா தான் இருக்கு. இவ்வளவு ஏன் தலைமை சூர்யாவே இந்த டீசர்ல பாக்குறதுக்கு அவ்வளவு கம்பீரமா பயங்கரமா கருப்பு சாமி மாதிரி தாங்க தெரியுறாரு. இங்க எடுத்ததுமே இந்த டேலாக் கவனிச்சீங்கன்னா கற்பூரம் காட்டி கண்ணில் ஊத்தி வைக்கிற சாந்தமான சாமி எல்லாம் கிடையாது. மனசார வேணிக்கிட்டு மிளகா அரிச்சா உடனே நீதி கொடுக்குற பயங்கரமான சாமி கருப்பு அப்படின்ற மாதிரியான டைலாகோட தான் இந்த ஒரு டீசரே ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த ஒரு கருப்பு மூவில ஏதோ ஒரு விஷயத்துக்காக மக்கள்கள்லாம் அதிகமா நீதி கேட்டு போராடிட்டு இருக்காங்க. ஆனா மனித சக்தி யாராலையுமே அந்த நீதியை கொண்டு வர முடியல. கருப்பு தான் அந்த மூவில ஒரு இடத்துல உள்ள வந்து சேர வேண்டியவங்களுக்கு எல்லாம் சரியா கூலி கொடுத்து தேவையானவங்களுக்கு நீதி கொடுத்து அந்த நீதியை நிலைநாட்டுவார் அப்படின்ற மாதிரியான அந்த ஒன்லைனரை வச்சுதான் இந்த மூவியை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் சூர்யா இந்த ஒரு மூவில 2 முக்கியமான ரோலை பிளே பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஒன்னு இந்த மாதிரி அவர் லாயரா பிளே பண்ற சரவணன் கேரக்டர், இன்னொன்னு இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல வந்து போலகிற நம்மளோட கருப்பு கேரக்டர். அதே மாதிரி இந்த டீசர்ல நிறைய ஃப்ரேம்ல சங்கிலியை காட்டியிருப்பாங்க. இவ்வளவு ஏன் சூர்யா கையில கூட ஒரு சங்கிலி இருக்கும், அதை வச்சுதான் எதிரிங்க கூட சண்டை போடுற மாதிரி கூட இந்த கருப்போட டீசர் எண்டிங்ல காட்டியிருப்பாங்க. கருப்புலயே நிறைய விதமான கடவுள்கள் இருக்காங்க. ஒருவேளை இந்த மூவில காட்டப்பட்ட கருப்பு சங்கிலி கருப்பா கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு டீசர்ல சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ஃப்ரேம்ல கருப்பை காட்டிட்டு அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லயே நம்ம சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யாவோட கையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அருவாள் கூட இருந்திருக்கும். அதோட முனையில எலுமிச்சை பழமும் குத்தி இருக்கும். இதுல இருந்தே சூர்யா தான் இந்த மூவில கருப்பு அப்படின்ற விஷயத்த நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்ல வராங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை எத்தனை சூர்யா ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க? சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பண்ற செக்ஷன் சும்மா தாங்க இருக்கு, எதனா பார்த்து போட்டு விடுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த லாயர் அவுட்ஃபிட்லயே நம்ம சூர்யா லாயர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இங்க சூர்யா சொல்றதாக நல்லா நோட் பண்ணி கேட்டீங்கன்னா என் நேம் சரவணன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இதுவே தெலுங்கு டெய்லர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என் நேம் சூர்யா அப்படின்ற மாதிரியே தெலுங்குல சொல்லியிருப்பாரு. தமிழ்ல என்னோட நேம் சரவணன் அப்படின்னு மட்டும் சொன்னது இல்லாம எனக்கு இன்னொரு நேம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. மேபி அந்த நேம் கருப்பா தாங்க இருக்கணும். அதான் நான் கெஸ் பண்றேன். சோ உங்களோட கெஸ் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சீரியஸா நம்ம ஆக்டர் சூர்யா அந்த டேபிள் தட்டுற ஷாட் எல்லாம் என்ன மாதிரியான கிரியேட்டிவிட்டிங்க, சீரியஸா சான்ஸே கிடையாது. இதுக்கடுத்து இங்க கோர்ட்டுக்கு முன்னாடி நின்று நீதி வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போராடிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய ஒயிட் கார்ஸ் நின்று இருக்கும். சோ இதை வச்சே சொல்லிடலாம் இந்த கூட்டத்துக்குள்ள நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க ரெட்ரோ மூவில நடிச்ச முக்கியமான 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்னு சூர்யாக்கு அம்மாவை நடிச்சவங்க, அதுக்கு பக்கத்துலயே இங்க சூர்யாவை ஜெயில இருந்து தப்பிக்க ஹெல்ப் பண்ண அந்த ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சவரு. சோ என்னோட கெஸ் என்னன்னா இவங்க இந்த மாதிரி இந்த மூவில கண்டிப்பா மிகப்பெரிய அரசியல்வாதிகளா தான் இருக்கணும். இங்க சூர்யா யாரையோ முகத்துல ஒரு பஞ்ச் விடும்போது இங்க எல்லாம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா. இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஆலப்புழா ஜிம்கானா மூவில பார்த்த அதே பொண்ணு தாங்க. டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியும் ஆலப்புழா ஜிம்கானா படம் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஷாட்ல சூர்யா ஒருத்தனை நாக் அவுட் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நாக் அவுட் பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். உண்மையாவே செம இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலிங் இது. நெக்ஸ்ட் நம்ம தலைவர் சூர்யா காப்ப ஃபிளெக்ஸ் பண்ற இந்த ஒரு ஃப்ரேமுங்க. ஒரு முரட்டு காலையா உள்ள இறங்கி எல்லாரையும் போட்டு பொழந்து கட்ட போறதுக்கு முன்னாடி தன்னோட காப்பை ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு இதை பாக்குறப்ப தோணுது. மேபி சூர்யா காப்பை ஃபிளெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மூவில நம்ம ஒரு தரமான ஃபைட் சீனை கூட எதிர்பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு டிரான்சிஷனா சத்தியமா எதிர்பார்க்கலங்க. அல்டிமேட்டான்ற மாதிரி நம்ம சூர்யா கையில வச்சிருக்க இந்த ஒரு ரெட் துணியை அப்படியே வீசும்போது அது எஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி இங்க சூர்யா அப்படின்ற இந்த ஒரு டைட்டில் போடுறாங்க. நெக்ஸ்ட் இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி, சூர்யாவோட கையில அந்த அருவா வச்ச கொலை மாசான சீன். ஹியோ ஆர்ஜே பாலாஜி என்னையா பண்ணி வச்சிருக்க,
தரமான செய்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேமை பார்க்கும்போது தோணுது. பிளாஸ்ட்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளேயே சூர்யாவே பிளாஸ்ட்னு சொல்ற மாதிரியான இந்த ஒரு சீனுங்க சத்தியமா நம்ம தலைவன் ஆக்டர் சூர்யாவோட அந்த ஒரு லாயர் லுக்கை விட இந்த லுக் நல்லா இருக்குங்க. இது நம்ம தலைவன் சூர்யாவுக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு. டீசர்ல ஒரு ஃப்ரேமையும் பார்த்து பார்த்து கட் பண்ணிருக்கானுங்கன்னு சொல்றதை விட சிதிக்கிறானுன்னு தான் சொல்லணும். இந்த ஃப்ரேம் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் அஞ்சான்ங்க. இந்த ஃப்ரேம் எல்லாம் பாக்குறப்போ எத்தனை பேருக்கு அஞ்சான் மைண்டுக்கு ஞாபகம் வந்துச்சு? இதை பார்க்கும்போது சத்தியமா எனக்கு அஞ்சான் இஸ் பேக்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பல்லு குத்துற குச்சை மட்டும் நம்ம சூர்யா கிட்ட கொடுத்துட்டோம் வைங்களேன், அப்படியே அஞ்சான் தான். சரியா சூர்யா ரொம்ப வருஷம் கழிச்சு ரீக்ரியேட் பண்ண இந்த ஒரு ஃப்ரேமை பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் நம்ம ஆலப்புழா ஜிம்கானோட ஹீரோயின் இந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் சூர்யா அப்படியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சைன் காட்டுறாரு. இந்த இடத்துல சூர்யா செம்மாடி அடிக்க போறேன்னு ஒரு ஆகிட்ட சொல்லிட்டு இருக்காருல, இது வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஆர்ஜே பாலாஜி தான். சரோட ட்ரெஸ் பாருங்களேன், ஒயிட் ஷர்ட். இதுல இருந்து இவர் இந்த மூவில லாயரா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. இவ்வளவு ஏன் த்ரிஷா கூட இந்த மூவில லாயரா வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ரீசெண்டா நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருந்துச்சு. அது என்ன வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் சூர்யா மெட்ரோல ஃபைட் பண்ணும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட இங்க ஒரு பெரியவர் கூடவே அந்த ஆலப்புழா ஜிம்கானாவோட ஹீரோயின் இருந்திருப்பாங்க. இதுல இருந்து இவங்களோட அப்பாவா கூட இவர் இருக்கலாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வர எல்லா ஃப்ரேம்லயுமே அவரும் கூட இருக்காரு. அதே மாதிரி இந்த ஃப்ரேம்ல பாருங்களேன், மெட்ரோ ஃபைட் சீனு பின்னாடி ஹெல்மெட்டோட ஒருத்தன். அடே இதெல்லாம் நாங்க கோட்ல பார்த்தாச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரியா இந்த ஃப்ரேம்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் மீல்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். மேபி இது சூர்யாவுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸா இருக்கலாங்க. மேபி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் சூர்யாவை சுத்து போட்டுட்டு அவனுக்கு எல்லாத்தையும் சூர்யா பொழந்து கட்டுற மாதிரியான ஒரு ஃப்ரேமா கூட இந்த ஒரு ஃபைட் சீன் அமைக்கப்படலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஒயிட் கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃப்ரேம்ல பார்த்திருப்போம்ல, அந்த ஒயிட் கார்ஸ் எல்லாம் வரிசையா நின்று இருக்கும்ல, அதுல ஒரு காரா கூட இந்த ஒரு கார் இருக்கலாம். இந்த ஃப்ரேமை பாருங்களேன், இதுக்கு முன்னாடி வந்த கங்குவா மூவியா இருக்கட்டும் இல்ல இந்த மூவி, இது எல்லாத்துலயுமே சூர்யா மேல பறந்து வர மாதிரியான ஒரு சீன் வச்சிருக்காங்க. இது சூர்யாவா கேட்டு வைக்க சொல்றாரா இல்ல டேரக்டர்ஸா பண்றாங்களா அப்படின்றது சத்தியமா ஐடியா இல்லைங்க. ஒரு இடத்துல சூர்யாவோட லாயர் லுக்கையும் அந்த கருப்பு லுக்கையும் தான் மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே காட்டுறாங்க. மேபி சூர்யா முன்னாடி லாயரா இருந்திருக்கலாம். சட்டத்தால கொடுக்க முடியாத தண்டனைய அந்த ஒரு நீதியை இங்க நம்ம சூர்யா கருப்பா மாறிட்டு கெட்டது பண்ணவங்க எல்லாம் தண்டிச்சுட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கூட வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஸ்டோரி தான் இந்த ஒரு மூவில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா சூர்யா ஒரு பொண்ணை கை கொடுத்து மேல தூக்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஆலப்புழா ஜிம்கானா அந்த மூவில வந்து ஹீரோனா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா இந்த கையை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜான மாதிரி இருந்திருக்கும். மேபி இது இந்த மாதிரி த்ரிஷாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இந்த ஃப்ரேம்ல சூர்யாவுக்கு பின்னாடி ஹோப் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு பக்கத்துல லவ்வா இல்ல வேற என்ன சென்டென்ஸ்னு சரியா தெரியல, அதுல ஓ மட்டும் விட்டு விட்டு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ரேம்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா மாதிரி தான் அவனுக்கு எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிருக்கானுங்க. அதாவது லாயர்ஸ் மாதிரியே வில்லனோட ஆளுங்களும் சூர்யாவோட இடத்துக்கே இறங்கி இருக்கணும். ஆனா இங்க சூர்யாவை கொல்றது அவங்களோட நோக்கம் இல்ல. ஆனா அதுல ஒருத்தன் கையில சாக்கு பை வச்சு சூர்யாவை கடத்துறதுக்கு தான் ட்ரை பண்றான். மேபி சூர்யாவை கொல்லாம வில்லன்ஸோட ஆளுங்க சூர்யாவை கடத்திட்டு போறது கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். பட் அவங்களை பாக்குறதுக்கும் லாயர்ஸ் மாதிரி தாங்க தெரியுது. சீரியஸா அதெல்லாம் வெறித்தனமான ஃப்ரேமுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃபைட் சீன் தான் இந்த மூவில படம் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீசர்ல சூர்யா லாயர் அவுட்ஃபிட்ல சரியா இந்த இடத்துல தான் எக்கச்சக்கமான பேரை போட்டு பொழந்து கட்டுற மாதிரி தெரியுது. சரியா இந்த ஃப்ரேம்லயும் சூர்யாவுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி தான் இருக்காரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜியும் இந்த மூவில ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போறாருங்க. அதே மாதிரி இந்த டீசர்ல நீங்க எக்கச்சக்கமான இடத்துல மிளகாவை பார்க்க முடியும். சரியா சூர்யாவை க்ளோஸ் அப்ல காட்டுற இந்த சீனா இருக்கட்டும் இல்ல சூர்யா ஒரு வண்டியில கால் வச்சு மிதிச்சு மேல வர்ற இந்த இடத்துலயும் அதிகமா சிகப்பு மிளகா தாங்க இருக்கு. சிகப்பு மிளகாக்கும் நம்ம கருப்புக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது என்ன மாதிரி அப்படின்றதெல்லாம் சுத்தமா ஐடியா இல்லைங்க. இதுக்கப்புறம் தான் கருப்பு அப்படின்ற டைட்டில் கடை போடுறாங்க. முக்கியமா சூர்யாவோட இந்த லுக்குங்க, இதை நிறைய பேர் பார்த்துட்டு பிகிலோட ராயப்பன் மாதிரி இருக்கு, அந்த லுக்கே சூர்யா ரீக்ரியேட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குமே பாக்குறதுக்கு அப்படிதான் லைட்டா தோணுது. ஆர்ஜே பாலாஜி ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூவா இருக்கட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த மூவிஸ் எல்லாமே பயங்கர தரமா இருக்க பட்சத்துல இன்டர்வியூல அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, வாட்ஸ் குக்கிங் ஆர்ஜே பாலாஜி, என்ன சமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு தரமான படையல் சூர்யா ஃபேன்ஸுக்கா இருக்கட்டும் ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி இங்க தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கருப்பு மூவியோட டீசரை பார்த்து நிறைய பேர் என்னடா இது எதற்கும் துணிந்தவன் 2 மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த மனுஷன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு கருப்பு மூவி எப்படி இருக்க போகுதுன்னு. போறப்போ சும்மா போகாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த ஒரு கருப்பு மூவிக்கான டீசர்ல நீங்க ஏதாவது ஹிடனான டீடைல்ஸ் நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.